ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு காலிஃப்ளவர் குருமாவும் சப்பாத்தியும் தான் பிளான் பண்ணியிருந்தோம் டின்னருக்கு. நான் பெருசாக அந்த சப்பாத்தி சைட்லாம் போகவே மாட்டேன். அதெல்லாம் எனக்கு வராது. ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ். பட் சப்பாத்தி ஸ்பெஷலிஸ்ட் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஊர்லேருந்து வந்திருக்கா. சரி, அவளை வச்சு சப்பாத்தி போட்டுற வேண்டியதான்னு சொல்லிட்டு அவள் மாவு பிசைஞ்சு வச்சுட்டா. நான் வந்து குருமாக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த காலிஃப்ளவரும் பச்சை பட்டாணியும் வாங்கி கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் ஆகுது. அது எதாவது பண்ணியாகணும், ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே செத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இது பிளானே போட்டோம். நான் ஃபஸ்ட்லாம் குக் பண்ணணும்னா என்ன பண்ணுவேன்னா, டாப் டு பாட்டம் பச்சை மிளகாலேருந்து கொத்தமல்லி வரைக்கும் எல்லாமே கட் பண்ணி வச்சுப்பேன். பட் இப்போல்லாம் அப்படி கிடையாது. இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்க கேப்பில் நான் வந்து சுடுதண்ணி வச்சு காலிஃப்ளவர் லான்ச் பண்ணுறேன். அப்புறம் அதை போட்டு வதங்க விட்டுட்டு தேங்காய் கல்லெல்லாம் போய் அரைச்சிட்டு வரேன். என்ன நினச்சா எனக்கே ஒரு பெருமையாக இருந்தது. அப்புறம் உப்பெல்லாம் பார்த்துட்டு பார்த்தீங்களா, கொதிக்கிற குழம்புல எப்படி கொத்தமல்லியை கட் பண்ணி டேரெக்டாக இறக்குறேன்னு. அப்புறம் அது மூடி வச்சு 2 விசில் விட்டால் அவ்வளோதான், நம்ம குருமா ரெடி ஆகிடும். யூடியூப்பில் தான் பார்த்து பண்ணேன். அப்புறம் நம்ம சப்பாத்தி ஸ்பெஷலிஸ்ட்காலாம் இறங்கிட்டாங்க. இந்த குக்டி சேனலில் சஞ்சனான்னு ஒருத்தவங்க வருவாங்கள்ல, அந்த அக்காவை பார்த்து தான் சப்பாத்தி செய்ய கற்றுக்கிட்டாலாமா இவன். அதனால் இப்படி கத்தியில் தான் கட் பண்ணுவாள். நானும் அந்த கையில் பிச்சு உருண்டை பிடிச்சிட்டு வந்திருப்பேன். சப்பாத்தி போட்டு நல்லா புஷ்ஷுன்னு வந்தது. அப்புறம் நாங்கள் சப்பாத்தி போட போட இந்த சின்ன வயசு கதையெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். கொஞ்சமாக மாவு கொடுங்கன்னு கெஞ்சி வாங்கிட்டு போய் அதை கீழே போட்டு உருட்டி பெரட்டி அதில் 4 மூஞ்சி செஞ்சு அது திரும்ப வாயில் போட்டுட்ருப்போம்.